வக்ஃபு வாரிய சொத்துக்கள் மீது நீண்ட நாட்களாக பாஜகவின் கண் இருக்கிறது. அதனால்தான் வக்ஃபு வாரிய சட்ட மசோதாவை பாஜக அரசு கொண்டு வந்திருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் RSSஇன் திட்டங்களை பாஜக அரசு செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். காங்கிரஸ் இருக்கும் வரை இஸ்லாமியர்களை அச்சுறுத்த முடியாது, ஒருபோதும் இந்த சட்டத்தை பாஜக அரசால் நிறைவேற்ற முடியாது என அவர் கூறினார். எதற்காக வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது என்றால், நாக்பூரில் இருக்கின்ற RSS உடைய தலைமையகம் என்னென்ன திட்டங்களை தீட்டி கொடுக்கிறதோ, எதையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டுமோ, RSS அமைப்பு ஏற்படும் பொழுது என்னென்ன கொள்கை பிரகடனம் செய்தார்களோ அதில் இதுவும் உண்டு. அந்த அடிப்படையில் இப்பொழுது இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். தலைவர் ராகுல் காந்தி இருக்கும் வரை, இந்தியா கூட்டணி தலைவர்கள் இருக்கும் வரை உங்களால் எதையும் அச்சுறுத்த முடியாது, அப்புறப்படுத்த முடியாது. ஆனால் ஒருபோதும் இதை நீங்கள் நிறைவேற்ற முடியாது. நிறைவேற்றுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று இன்று இங்கே சூளுரைக்கிறோம்.